எந்த ஊருடா? அதோ அது பாருண்ணா, அந்த மஞ்சா கலர் வீடு தானா? அங்க பைக்ல இருக்குது அந்த வீடாடா? அதே வீடு தானா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் கை காட்ட. டைம் ஆகுது, இன்னும் அவன் ஆளை காணுமே. டேய் டக்குன்னு வாடா, அவன் வர கத்துவான். சரியா உன்னை வேப்பில தானே நான் சொன்னேன், இதுனா இல்ல வேப்பில கிடைக்கலண்ணா. சரி வா. தோத்தாங்கிறேன்னா அந்த மொசையும் கூடணும் வாயா. வணங்கப்பா, எப்படி கெட்டப்ப? வெட்டப்லாம் நல்லா இருக்குது, சொன்ன டைமுக்கு வர மாட்டியா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இலை உடைக்கிறதுக்கு. இது நடல ஆடு துண்டுற இலப்பா, நல்லா துண்ணும். வேப்பல தாண்டா எடுத்துக்கணும், இதேண்டா எடுத்துக்கிறீங்க. அதெல்லாம் விட, எந்த வீடு சொல்லு? அதோ இருக்குது பாரு மஞ்சா கலர் வீடு, அதுல தான் இருக்குது பொண்ணு. அந்த வீடு தானா? சரி, இதுனா மூஞ்சி புள்ளாக்குது புண்ணு. இப்ப உனக்கு கேட்க சொன்னாங்களா? போய் சொன்னபடி செய்யு. சரி ஓகே, அதெல்லாம் பண்ணிடலாம். மாப்பிள்ளை யாரு? என்னடா குத்துக்கல் மாதிரி இருக்கிறேன் என் தம்பியா? இவன் தான் ஜலகாம் பாரு. ஜலகாம் பாரியா? இதுக்குதான் பொண்ணா? ஏன்பா எனக்கு அழகு இல்லையா என்ன இல்ல? உன்னை பத்தி பேசணும்னா 1 hour ஆகும். சரி நான் போய் பாக்குறேன். டேய் கத்தின்னு வாடா. அப்படி கத்தாதடா, சாமி சாமின்னு கத்து. சாமி சாமி சாமி. கரெக்டா முடிச்சுடுவாங்களா? நீ காலப்படாத, உனக்கு தான் இந்த புண்ணு. புண்ணா? பொண்ணு. அவள் வருவாளா, அவ வருவாளா? அவன் எவாலோ இது பைத்திய மாதிரி கத்திங்கடு. சரி நடக்கட்டும். ஏன்பா மறந்துட்டேன், நான் போய் அங்க நான் சொல்லலாம். அடம் கொய்யால விடிய விடிய போன்ல சொன்னான்டா. போன் வாடகைக்கு விட்டு இருக்கோம்பா, அவங்ககிட்ட தான் பேசிருப்பீங்க. கெஞ்சிசி. சரி திரும்ப சொல்றேன் பாரு, கேட்டுக்கோ. டேய் நான் கேட்கலனாலும் நீ கேட்டுக்கோ. சரிதானா? நீங்க போயிட்டு அங்க என்ன தெரியுமா சொல்லணும்? நல்ல வசதியா இருக்கணும்னா வசதியா இருக்கணும்னா சிவப்பு கலர் சட்டை, ஆ. வெள்ளை கலர் பேண்ட் போட்டுக்கின்னு உங்க வீட்டுக்கு ஒருத்த வருவான், அவனுக்கு உங்க பொண்ணு கொடுங்கன்னு சொல்லு. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். சிவப்பு கலர் சட்டை, வெள்ளை கலர் பேண்ட். டேய் ஞாபகம் வச்சுக்கடா. சரிதானா? வா. நீ கவலைப்படாத தம்பியா, அந்த பொண்ணு உனக்கு தான். சரிதானா? ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. மகளே, என்னாச்சு? யாரு? காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஆமாப்பா, அது கை பிடிச்சி ஏத்துன்னு காப்பாத்து காப்பாத்து சொல்லுதுப்பா. யோ என்னையா சொல்ற? என் பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அதுவா கையை பிடிச்சி இழுத்துன்னு சொல்றியா? யோ செவனே நடந்து போயிட்டு இருந்தேன், அதே பாரியா கையை பிடிச்சிட்டு தயார் இருக்குது. ஏமா நீயா கையை பிடிச்சி இழுத்த? இல்ல டாடி, செம கேடி போகுது. யோ என் பொண்ணை போய் கேடின்ற? ஒழுங்கா என் பொண்ணை கை பிடிச்சி இழுத்ததால 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி என் பொண்ணை. டாடி ஒருத்தர் வேணாம், 2 பேருமே கல்யாணம் பண்ணி வை. அப்படியே சொல்ற? என்னப்பா 2 பேரும் கல்யாணம் பண்ணீங்க? ஐயோ அப்பா டாடி போயிட்டாங்க. அட நீ ஸ்டாங்கா பிடிக்க வேண்டியதானம்மா. ஹலோ, எஸ்கூஸ் மீ. யார் இந்த ஆயா? ஏம்பா என் பொண்ணு பா இவங்க. ஓஹோ, இதுக்கு தான் அதுவா? சரி, உங்க குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. கடவுள் சொல்லியிருக்காரு, அதனால நான் வந்திருக்கேன். கடவுள் சொன்னாரா? நல்ல விஷயமா? தம்பி தம்பி, இது எப்போ என்ன விட்டு போதோ அன்னைக்கு தான் எனக்கு நல்லது நடக்கும். அந்த மாதிரி எதனா விஷயமா? எஸ், வெள்ளை சட்டை போட்டுக்கின்னு ஒருத்தர் வருவாரு. அவர் தான் உங்க பொண்ணோட மாப்பிள்ளை. நல்ல சட்டை போட்டுக்கு நான் வருவாரு. தல மாத்தி சொல்ற, பச்சை கலர் பேண்ட்டும் ப்ளூ கலர் சட்டையும் போட்டுன்னு இருப்பாரு. டேய் அது இல்லடா, வெள்ளை கலர் சட்டை போட்டுக்கினே எதனா ஒரு லுங்கி கட்டின்னு வருவாருப்பா. லுங்கி இல்ல பேண்ட், என்ன மாத்தி மாத்தி சொல்ற? ஐயோ, என்ன அது குழப்பமா போச்சு. சரி, உங்க வீட்டாண்ட யார் இப்போ வராங்களோ அவங்க தான் மாப்பிள்ளை. இதை கட்டிக்குவாங்களா? அதுக்குன்னே காஞ்சினுங்கிறான் ஒருத்தன். நீ கவலையே படாத. இப்பதாங்க இத்தனை வருஷமா என் மனசுல இருக்கிற பாரமே குறையுது. இங்க பாருங்க, ஏதோ தான் இருக்காதீங்க. அந்த மாப்பிள்ளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணி குத்தீங்கன்னா நீங்க பணக்காரனா ஆயிடுவீங்க. இந்த தத்திரம் பிடிச்சது என்ன விட்டு போனாலே நான் பணக்காரன் ஆயிடுவேன்னு. டாடி என்ன பேசுற? உனக்கு மாப்பிள்ளை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. அவள் தான் என்ன பிடிச்சது இனிமேல விட்டுச்சு. சரிப்பா, ஞாபகம் இருக்கட்டும். கருப்பு கலர் சட்டை, ப்ளூ கலர் பேண்ட். ஐயோ நீ மறந்துட்டா? ஒண்ணு வந்து பேசுறவங்கள குத்துருப்பா பொண்ண. கடவுள் அனுப்பி வைத்த தூதரே, நீர் வாழ்க, உன் புகழ் வாழ்க. போனா போட்டோம், என் பாக்கெட்ல எதனா வச்சிரு, நான் கையில வாங்க மாட்டேன். வைக்கிறப்பா. வானம் பொழிகிறது, பூமி விளையிறது. ஏப்பா நீ வாடா, நீ எதனா ஆயின்னு போகுது. மகளே மருதாணி, உனக்கேத்த மாப்பிள்ளை வரப்போறான். வா, அதுக்குள்ள நீ ரெடி ஆகு. அண்ணா கரெக்டா முடிச்சுடுவாங்களாண்ணா? அதெல்லாம் கரெக்டா முடிச்சிருவாங்கடா, ஏன்டா நீ கவலைப்படுற? சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். கடகன்னு போறீங்க, பொண்ணு பாக்குறீங்க, டக்குன்னு தூக்குறீங்க. என்னமோ சொல்ற? ஓகே ஆயிடுச்சா? ஐயா, இந்த ஆளு சும்மா போனாலே அமுச்சு விட்டுருப்பாங்க போலுக்குது. இதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. என்னடா இப்படி சொல்றாங்க? இல்லையே, நான் அப்படி போகும்போது வரும்போது மனசுக்குள்ளே டாட்டா காட்டுன்னு வைக்கணும். மனசுக்குள்ள தாட்டா காப்பியா? அட பாவி. சரி போங்க போங்க, உங்களுக்கு முன்னால வேற யாருன்னா வந்துட போறாங்க. சரி மிச்ச காசு வீட்டு வந்து தரேன். சரி வாடா நம்ம போலாம். கருப்பு கலர் சட்டையும் ப்ளூ கலர் பேண்ட்டும் நீங்க ஏன் போடல? என்கிட்ட இருக்கத்தாங்க நான் போக முடியும். இதுனாங்க ஒரு கேள்வியா இருக்கு. சாமியார் அப்படிதானே சொல்லிட்டு போனாரு. டாடி பரவாயில்ல, நான் இவரே கட்டிக்கிறேன். அட நீ வேற சும்மா இருமா. ஏம்பா நீ கருப்பு கலர் சட்டையும் ப்ளூ கலர் பேண்ட போடுறியா இல்லையா? சொல்லுப்பா. நான் போடல. ஏம்பா அவனை அடிச்சு விடு, தூரம் பாரு. நீங்க தானா?
அட போப்பா. வாங்க வாங்க வாங்க. வெள்ளை கலர் சட்டை ப்ளூ கலர் லுங்கி. அப்ப நீங்க தான் மாப்பிள? இல்ல இல்ல என்ன இல்ல மாப்பிள கடவுளே சொல்லிட்டாரு, அப்புறம் நீ இல்லன்ற? கடவுளே சொன்னாரா? நான் வெள்ளை கலர் சட்டை ப்ளூ கலர் லுங்கி. கரம் முடிச்சணும் மாத்தி மாத்தி சொல்லிட்டானுங்களா? அதுவும் இது பச்சை கலர் சட்டை தானே? பச்சைன்னா இந்த பாரு, இதான் பச்சை. என்ன இது தெரியலடா. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நீங்க தான் என் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள. எது பொண்ணா? இதுவா பொண்ணு? ஆமா, நான் செல்லமா வளர்த்த செல்ல பொண்ணு. கரம் பூச்சிது செல்ல பொண்ணா இது? டேய் என்னடா இது? அண்ணா என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியலண்ணா. ஏமா மாப்பிள இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு பாட்டு பாடு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. பாடக்கூடாது, இங்க பாடு. நான்சென்ஸ். இவருதான் எனக்கு பிடிச்சிருக்குது. ஐயோ கடவுளே, என்ன சோதனை பண்ற கடவுளே. டேய் என்னடா இதெல்லாம்? எல்லாம் முன்னால் தானா? இதெல்லாம் தேவையா? இங்க பாருங்க, என் பொண்ணை கட்டிங்க, உங்களை கண் கலங்காம வச்சு பாத்துப்பா. டேய் உனக்கு மஞ்சாச்சிக்குதாடா? இது பொண்ணாடா? என்ன மாப்பிள இப்படி கேட்டீங்க? என் பொண்ணை சிங்கப்பூர்ல கேட்டாங்க, மலேசியால கேட்டாங்க, ஏன் ஹாங்காங்லயும் கேட்டாங்க. அங்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே. ஏன்? உங்களுக்காக தான். புழுவலாம். லாரி ஃபுல்லா புழு கூடாதுடா பாவியா. எங்க அண்ணன் கட்டிக்கலாம், விடுங்க நான் கட்டிக்கிறேன். ஏய் கட்டி பெருங்காய மூஞ்சி, உனக்கு என் பொண்ணு கேக்குதாடா? இவ அழகுன்னா இவ அறிவு என்ன? அழகு எங்க அறிவு எங்கயா? அதெல்லாம் எனக்கு இந்த மூஞ்சிக்கியா? அப்படிலாம் பேசக்கூடாது மாப்பிள, அவனை அமுச்சு விடு. அண்ணா நான் இப்படி பண்ணி விட்டேன். நான் என்னடா பண்ணேன்? அதுங்களாவ நானா பேசுதுங்க? எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட. ஏன்டா அப்பா இவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிடான் உன் அழகு மகள. கடவுள் சொல்லி இருக்கிறாரு, வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ப்ளூ கலர் லுங்கி கட்டினவனுக்கு தான் கொடுக்கணும்ட்டு. இப்பனா இந்த வெள்ளை சட்டை இந்த லுங்கியை யார் போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு உன் பொண்ணு கொடுப்பா, அப்படிதானே? அதேதான், கரெக்டா புடிச்சிட்டீங்களே பாயிண்ட. அப்ப இந்த சட்டை இவரு போட்டுனா இவருக்கு பொண்ணு கொடுத்துருவேன். கொடுத்துடலாமே, பிரச்சனையே இல்ல. அப்ப வீட்டுக்கு போனவனே இந்த சட்டை கட்டி கொடுத்துறான்டா. சரிதாண்ணா. அப்ப நீங்க மாப்பிள்ள இல்ல, நீங்க தான் மாப்பிள்ள. என் பொண்ணை கட்டிக்குங்க. அப்பா என்ன ஒரு வார்த்தை கேட்டியா? ஏய் முன்ன வேற வார்த்தை கேட்கத்த அத சொல்லிட்டாருல உங்க அப்பா. கண்ணே கனியே முத்தே மணியே அறிவே வா. சூப்பரா பாடுறாரு பாட்டுப்பா. அப்புறம் என்ன, கல்யாணம் தான். என்னடா இப்ப சந்தோஷமா? டபுள் சந்தோஷம்ண்ணா. மாப்பிள உங்க தலையில இலை விழுந்திருக்கு பாருங்க. இங்கயா? அங்கெல்லாம் மாப்பிள. இங்கயா? அட இருங்க, நானே எடுக்கிறேன். சோலி முடிஞ்சு போச்சு, அவள்தான். மாமா என்ன இப்படி பண்ணிட்ட? இப்படி பண்ணிட்டேனா? யோ என்ன அதெல்லாம்? விக்கு என் பொண்ணு இந்த விக்கு வச்சு ஏமாத்தலாம் பாத்தியா? முதல்ல இது பொண்ணு சொல்றதே தப்பு. இதுல உன் பொண்ணை ஏமாத்துறாங்களா? ஆஹா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீதான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். போடம் கொய்யால கேள்வி என் தள்ள கட்டி வச்சிடலான்னு பாக்குறியா? மாப்பிள்ள நில்லுப்பா. மாப்பிள்ளை சொன்னா அவள்தான் தெரிஞ்சுக்கா. ஏய் மாப்பிள்ள நில்லுப்பா.